எனது கேள்வி என்னென்னா, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சமாக நடக்கிற பெற்றோர்களை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் என்ன கூறுகிறது? அப்புறம் அடுத்த ஒரு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பாரபட்சமாக நடக்கிறாங்களே, அவங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப வன்மையாக அறிஞ்சிருக்காங்க, அதை கண்டிச்சிருக்கிறாங்க. பாரபட்சமாக பிள்ளைகள் மத்தியில் நடத்தவே கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. மகனை அழைச்சிக்கிட்டு இவர் என் மகன், இவருக்காக வேண்டி நான் ஒரு சொத்தை இவருக்கு எழுதி கொடுக்குறேன், எனக்குள்ள சொத்தை நான் இவருக்கு கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் சாட்சி ஆயிரீங்க. அந்த காலத்தில் பத்திரம் ரிஜிஸ்டர்லாம் கிடையாதுல்ல. ஒரு சொத்தை ஒரு ஆளுக்கு சொந்தமாக்குறாங்க, 2 ஆள் முன்னாடி வச்சு சொல்லுவாங்க, அதான் ஆதாரம், அதை வச்சு தான் தீர்ப்பளிப்பாங்களே தவிர இந்த பேப்பர் ரெக்கார்டு பட்டயம் அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, என் சொத்தை இந்த மாதிரி கொடுக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் சாட்சி ஆகிறீங்க, சாட்சியை கொண்டு தான் நிரூபணமே ஆகும் ஒரு ஆளுடைய சொத்து என்னங்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அலக்க வலதுன் சிவாஹு, இப்போ நீ இந்த பையனை கொடுக்குறிய, இவன் இல்லாத வேற பையன் உனக்கு இருக்கிறானா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இந்த பையனுக்கு ஒரு சொத்தை கொடுக்குற, உனக்கு இந்த ஒரு முகம் தானா, வேற பிள்ளைகள் உனக்கு இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாங்க, இந்த பையன் எனக்கு பிள்ளை இருக்கிற மாதிரி இன்னும் பல பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, குல்ல வலதக்க நகல்தஹு, எல்லா பிள்ளைக்கும் இதே மாதிரி நீ கொடுத்தியா? இந்த பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி என்கிட்ட வர்றீல, ஒரு சொத்தை கொடுக்க போகிறேன்னு சாட்சி ஆக்குறியா இல்லையா? அப்போ எல்லா பிள்ளைக்கும் இதே மாதிரி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, எல்லா பிள்ளைக்கும் நான் அப்படி கொடுக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்கிறாங்க, இன்னி லா அஷ்ஹது அலா ஜூரின் லா துஷீதுனி அலா ஜூரின், அநியாயத்துக்கு என்னைய சாட்சி ஆக்காத, அநியாயத்துக்கு நான் சாட்சிக்கு வரமாட்டேன், நியாயமான காரியங்களுக்கு தான் என்னைய சாட்சி ஆக்கணுமே தவிர நீ செய்கிறது ஒரு அநியாயம். 2 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு பிள்ளையை தெருவில் விட்டீன்னு சொன்னால் அது அநியாயம் தானே, அந்த அநீதிக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. இது புகாரி முஸ்லிம் எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இதில் என்ன விளங்குது, பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த சொத்துக்களை கொடுக்கும்போது கூட பிரிச்சு என்ன செய்யணும், சொத்து கொடுக்க தேவையே இல்லை, வாரிசுரிமை சட்டப்படி கிடைச்சி போயிடும். சொத்துக்களை உசுரோடு இருக்கும்போது கொடுத்தாகணுன்னு கட்டாயமெல்லாம் கிடையாது. நம்ம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னால் நம்ம சொத்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சமமாக அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரம் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம ஒரு தேவைக்கு ஒரு தொழில் பண்ண நினைக்கிறான், 2 பையன் இருக்கிறான், சொத்து பின்னாடி மௌத்துக்கு பிறகு கிடைக்கும். இப்போ வியாபாரத்துக்கு ஏதோ பணம் வேணும்னு கேட்குறான், இவனும் கேட்குறான் அவனும் கேட்குறான், அவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு தரமாட்டேன்டாது என்னத்தம். அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, அநியாயம் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் இதையும் வித்தியாசமாக அழைக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஹார்ட் பிரச்சனை 2 லட்ச ரூபா ஆப்ரேஷன் பண்ணால் இவனுக்கு போய் 2 லட்ச ரூபா ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அது கிடையாது. அவனுக்கு தான் தேவைக்கு செலவு செய்கிறது. ஒருத்தனுக்கு நோய் வந்தால் சிகிச்சை பண்ண தான் செய்வாங்க, ஒருத்தனுக்கு நோய் வராட்டி கொடுக்க மாட்டாங்க. இது அநீதினு யார் நம்மளும் சொல்ல மாட்டோம். உலகத்தில் யார் என்ன செய்வாங்க, அந்த பையனுக்கு மட்டும் ஆப்ரேஷன் செலவு பண்ணார், அந்த மாதிரி இவனுக்கு வந்தால் செலவு பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு பையனுக்கு நோய் வந்துருச்சு 2 லட்ச ரூபா செலவாயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு நோய் வரல செலவழிக்க மாட்டார், இதில் அநீதி ஒன்றும் கிடையாது, இதில் எந்த பாரபட்சமும் கிடையாது. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி எதிர்காலத்தில் நோய் வரும்போது மாட்டேன் உனக்கு தர முடியாதுன்னா அங்கே தான் அநியாயம் வந்துடும். இவனுக்கு இதே மாதிரி வரும்போது அவன் செஞ்சியா இல்லையா, அவனுக்கு ஏன் செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சாப்பாட்டில் கூட வருமே, 5 வயசு பையனுக்கு கொடுக்குற சாப்பாட்டை 25 வயசு பையனுக்கு கொடுப்போம், அவனுக்கு என்ன ரொம்ப எனக்கு கொஞ்சம் கேட்க முடியுமா? 5 வயசு பிள்ளை கம்மியாக கொடுப்போம், அவன் கம்மியாக தான் சாப்பிடுவான். 25 வயசு வாலிபன் நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப சாப்பாடை கொடுத்து விட்டாரு, இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொடுக்குறதா இவனுக்கு நல்லது, அவனுக்கு ரொம்ப கொடுக்குறா நல்லது. இவன் அந்த வயசுக்கு வரும்போது நல்ல ஒழுங்காக கொடுக்கணும், அதான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரிலாம் படிப்புக்கு செலவழிக்கிறது, ஒரு போய் மண்ணாங்கட்டியாக இருப்பான், ஒரு போய் நல்ல திறமையாக இருப்பான், திறமை உள்ளவனுக்கு டாக்டர் படிப்பு சீட்டு கிடச்சிருக்கேன், டாக்டர் படிப்புக்கு செலவழிப்போம், அவனுக்கு 50 லட்ச ரூபா கொடுத்த, எனக்கு ஏன் சும்மா என்ஜினியரில் சேர்த்து விட்டேன்னு கேட்க முடியுமா? நீனும் அந்த மார்க் வாங்கி நீனும் அந்த தகுதியில் இருந்து அப்போ மறுத்தா தான் அநீதியாகும். அவங்கவுங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுல வித்தியாசம் இருந்தால் அதில் என்ன வராது, அநியாயம் வராது. அப்போ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த சொத்து பத்து கொடுக்கறதுல இருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலையும் என்னவா இருக்கணும், சமமாக நடத்தணும். ஆனால் நம்ம ஊரில் என்ன இருக்குது, அந்த குடும்ப வெயிலில் கூட விவரமாக சொல்லியிருக்கிறோம். அதை வணங்குதா, நம்ம ஊரையை சுட்டி காட்டி நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஊரில் பழக்கம் என்ன, 2 பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் காசு பணத்தை விட்டுட்டு மற்ற இந்த திட்டும் போது கூட அதை குத்தி காட்டி அவனோட கம்பேர் பண்ணி அவனு தானே இருக்கிறான் நீனு தானே இருக்கிற
இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரியான ஒரு அநியாயம் எதுவும் அவனை அப்படி பாதிச்சிடும். தற்கொலை அளவுக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு கட்டத்தில் சில ஒரு பலவீனமான ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கூட போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மூத்திரத்து வாங்கி குடிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரு பையன் நல்லா படிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு எப்படி பேசுகிறாங்க நம்ம ஊரில் சகஜமாக இந்த மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் இதெல்லாம் சொல்லலாமா? அல்லாஹ் வந்து கொடுக்கறது, ஒருத்தனுக்கு ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பான், ஒருத்தனுக்கு கம்மியாக இருப்பான், ஒருத்தன் மார்க் கூட வாங்குவான், கம்மியாக வாங்குவான், ஒருத்தன் நல்லா சம்பாதிப்பான். ஊதாரித்தனமாக இருந்தானா அதை அவன் தப்பை சொல்லி திட்டுங்க, தப்பு இல்லை. ஏன்டா அப்படி நாசமாக போகிறேன், ஏன்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு கேளுங்க. இந்த ஒப்பிட்டு காட்டினீங்கன்னு வைங்க, அதில் தான் தருதலைகள் உண்டாகும். வீணா போனவனாக, ஒன்றுக்கு உதவாதவனாக பிள்ளைகள் உருவாகிறாங்கன்னா அதுக்கு பேசிக் என்னவா இருக்கேன், இந்த கம்பேர் பண்ண அடுத்த வீட்டு பிள்ளையோட வேறு பிள்ளைகளோட எந்த காரணத்தையும் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. ஒப்பிட்டு பேசினா அது வந்து அநியாயமாயிரும். அதனால் பிள்ளைகள் மத்தியில் வந்து எல்லாரையும் சமமாக தான் நடத்தணும். பேச்சில், அன்பு செலுத்துறதுல, குடுக்கல்ல, எல்லாத்துலையும் என்ன இருக்கணும், சமமாக நடக்க வேண்டும். இல்லாட்டி ஒரு அநியாயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மறுமையில் குற்றம் இருக்கிறது. சில பேர் என்ன செஞ்சிடறாங்க,